சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. அப்பா என்னன்னு சொன்னா சாருவக்காவும் சதியும் நல்லா சமைப்பினா இப்ப எனக்கு சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கு. என்ன இது என்ன குழம்புண்டா? அவிச்சு பொரிச்சு தாளிச்சு வச்ச குழம்பு. முட்டை அவிச்சு பொரிச்சு தாளிச்சு வச்ச குழம்பு. சோதனை கரண்டி அந்த இல்ல இல்ல குழம்பு கரண்டி எடுத்து வைக்கலாம். நான் தான் மாறி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமா சாப்பிடணும் தாங்க. அதுதான் சோறு அளவா போடுவோம். பின்ன கறியை ரொம்ப எடுக்கிறேன் வேணாம் முறை. இது இந்த சபல்ல அள்ளி எறியணும் போல ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க வீணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி வந்து பரபரப்பாக வந்து வேலை செய்து கொண்டு நிற்கிறாங்க. இவர் தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுபாஷ் அண்ணாக்கள், சாருவக்கா, சதியாக்கள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. அவங்க வேற பிஸியாக நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சமைச்சு கொண்டு நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளமை மாதிரி ரச்சி தான் வந்து சமைச்சு கொண்டு நிற்கிறாங்க. அதால தான் வந்து என்னன்னு சொல்றது, நம் கையை நமக்கு தவிர மாதிரி நான் வந்து எனக்கு வந்து கறி வைக்கிறதுக்காக வந்து ஆயத்தம் செய்துட்டு நிற்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நாங்கள் பொரிச்சு வந்து முட்டை குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க. அது வந்து வீடியோவில் போட்டிருப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிச்சு இல்லை, ஒரு என்னன்னு சொல்றது அவிச்சு வித்தியாசமாக வந்து வைக்க போகிறோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முட்டைக்கறி ஏன் வைக்கிறோம்னு சொன்னால் இந்த 2-3 பேர் வந்து இறைச்சிக்கறி சாப்பிட்றதில்ல. சதியும் வந்து இறைச்சிக்கறி சாப்பிட்றதெல்லாம் வந்து நாங்கள் இந்த 2-3 பேர் வந்து சாப்பிட்றதுக்காகத்தான் முட்டைக்கறி வைக்க போகிறோம். மெஸ்ஸியும் வந்து நிற்கிறாரு. ஹாய் சொல்லி விடுங்க. சொல்லுங்க, வாயால சொல்லுங்க. முட்டை கொடுத்துக்கா நிற்கிறார் மேசையில். ஓகே, இன்றைக்கு வந்து மல்லாவில வந்து சரியான மழை. இப்போ கொஞ்சம் விட்டுருக்குன்னு சொல்லலாம். என்ன மழை வந்து ஒவ்வொரு கட்டமா வந்து பெய்து கொண்டிருக்குது. இப்ப கொஞ்சம் விட்டு கிடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தால திருப்பி வந்து மழை வர போகுது. முட்டைக்கறி செய்யறதுக்கு வந்து நாங்க என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். கருவேப்பிலை, ரம்பையில. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம். இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் வந்து இன்றைக்கு முட்டைக்கறி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறோம், என்னெல்லாம் கறி வைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிட போகிறோங்க. அதுதான் வந்து மெயினாக பார்க்க போகிறோம். மதியம் தான் வந்து எல்லாரும் இறைச்சிக்கறி எல்லாமே வச்சு சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் சதியாக்கள், சாருவக்கா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது அதையும் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் வந்து முட்டைக்கறி வைக்கிறதுக்கு முதலாவது வந்து நான் முட்டையை வந்து அவிய விட போகிறோம். நான் இப்போ என்ன சொன்னால் வேலைக்கு அவிஞ்சு வந்தால் தானே கறி வைக்கலாம். முட்டைக்கு வந்து நாங்கள் சட்டியில் வந்து என்ன சொல்கிறது தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அவிய விட போகிறோம். முட்டை உப்பு சுவரவனும் தானே. மாமி வந்து பரபரப்பாக சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மழை புள்ளிருக்கு இதமாக வந்து பிளேண்டி ஓட்டு கொண்டிருக்கிறாங்க. சுட சுட பிளேண்டி எல்லாருக்கும் வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்காக வந்து நாங்க முட்டையா போடுவோம் அவியறதுக்காக. எல்லாருமே வந்துட்டு சமைக்கிறோம். 3 குடும்பம் நிற்கிறபடினால எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு அதான் பெரிய சமையல். நான் இறைச்சி பொறிக்க சொல்லி கொடுப்போம். இறைச்சி குழம்பு வைக்க போகிறேன், முட்டை குழம்பு வைக்கணும், ஏதாவது சம்பல் செய்ய போகிறோம். மரக்கறி இன்னைக்கு ஒன்றும் வைக்க மாட்டேன். லேட்டாக போயிடுது. மாமி பாவம் தனியாக தான் வேலை செய்து கொண்டு நிற்கிறாங்க. சதியும் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தவங்க. நாங்கள் மாமிக்கு கரைச்சல் கொடுக்க கூடாது. நானே கறி வச்சு கொடுக்கிறேன் வந்து சாப்பிடுவோம். என்ன தூக்குறதா பாருங்க, தூக்குறேன் பாருங்க. வந்து முட்டைக்கறி வந்து நான் சதி மெசிட்டு எல்லாமே சமைக்கிறேன்.
மாமியும் சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு 6-7 முட்டையை வாங்கிருக்கலாம். 4 முட்டை தானே. அது வந்து இது இன்றைக்கு நான் சொன்னேன் தானே அவிச்சு எப்படி வைக்க போறோம்னு பாருங்க கறியை. சின்ன சின்ன வெட்ட போனீங்களோ? சின்ன சின்ன நான் வெட்டுறேன். அது நான் செய்யும் போதுதான் காட்டுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை வந்து அவிஞ்சு வந்துட்டு பாருங்க வெடிக்குது. நல்லா அவிஞ்சா அந்த முட்டை வந்து வெடிச்சு என்னன்னு சொல்றது வெளியே வந்து வெடிச்சிட்டேனே. அதுதான் நான் என்ன காலில் சுடுதான்னு பார்த்தேன் பறந்துட்டு. சரி, ஓகே, இதை வந்து நாங்கள் இப்போ வந்து முட்டையை வந்து ரக்கி வந்து என்ன சொல்கிறோம் அவிஞ்சிட்டு வந்து இதை வந்து நாங்கள் இப்போ உடைச்சு எடுக்க போகிறோம். அடுப்பை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ இன்னொரு வீட்டில் வந்து மாற்றுவோம். உடைக்கணுமே என்ன? இது வந்து நீ உடைச்செடுத்துட்டு பார்ப்போம். பார்க்கத்தான் போறேன். வெஜிகரியா வைக்கத்தான் போறீங்க. பாத்தீங்கன்னா அம்மா இறைச்சி கறி வச்சு காட்ட போறா. அவ முட்டை கறி குட்டி குட்டியாக வெட்டி அதை நாங்கள் தான் காய்ச்ச போகிறோம். இந்த பொரிச்ச எண்ணெயை தான் நாங்கள் விட போகிறோம். என்னென்னு சொன்னால் எண்ணெயை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. எடுத்து போட்டு பொரிச்ச எண்ணெயை தான் விட போகிறோம். ஓகே, நீங்கள் முட்டை உடைச்சிட்டிங்களா? பொரிச்ச எண்ணெய் தான் விட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. வேண்டாம் அந்த எண்ணெயில் அந்த பொரிச்ச இறைச்சியெல்லாம் நல்லா இருக்கும். சத்தண்டு இல்லை, அந்த சுவை சுவை வர சத்து வரையும். சுவை வர சத்து வரல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ வந்து முட்டை உடைச்சி கொண்டிருக்கிறா. முட்டையை உடைக்கிறா. முட்டை உடைக்கிறதுல ரிக்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இந்த தோல் பிய்யாம உடைக்கணும். என்ன தோல்? இந்த தோல் சிலது வந்துருங்களாண்டு தோல் தோல். இப்போ வந்து நாங்கள் நல்லா ஹீட்டாக தானே இருக்குது. பொரிச்ச எண்ணெய் தானே. கொஞ்சம் வெந்திடாம போகணும். வெதிஞ்சிடும். நான் பொடிச்சு பறக்குதுமா. அடுத்தது கடுகு. கொஞ்சம் கடுகு. பறகு. வெங்காயம். வெங்காயம் முரண் வெங்காயம். இது இந்த சபல்லாம் அள்ளி எறியணும் போல அடக்கு. பறகு தெரிச்சு மெஸ்ஸி ஓகே. முட்டை உடைச்சிட்டிங்களா? முட்டை உடைக்கிறேன். ஒன்று உடைச்சிட்டிங்கண்ணே. இந்த உடைச்ச முட்டையை இப்போ மாவி வர்றக்குது. முட்டை மெல்ல மெல்ல தான் உடைக்கணும். என்னன்னு சொன்னால் கோது அந்த முட்டை பிஞ்சு வந்துடும். முட்டை பிய்யா வந்தால் தான் இப்போ அந்த கறி வைக்கலாம் வடிவா. இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து கழுவி வச்சிருக்கிறேன். எந்த மஞ்சள் போட்டு பிரட்டு கழுவ போகிறீங்களா? அப்போ நான் நினச்சேன் எல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டீங்களா? கழுவி ஒரு தண்ணியில் வச்சுக்கணும். அதுதான் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி போட்டு போடுவோம். ஓகே. உப்பு போட தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு போட்டு மஞ்சள் கொஞ்சம் வடுக்குக்கு தானே போடுவோம். வடுக்குக்கு மஞ்சள் போட்டு ஒரு ஆட்டல் பிணைஞ்சி வச்சுட்டு ஓகே. இது வதங்கிட்டு தான் பாருங்க. வந்து வதங்கி வந்துட்டு இது வந்து ரொம்ப ஊர்வசியை போடுவோம். ரொம்ப ஊர்வசி. ரொம்ப ஊர்வசி மேனகை போட்டோம். அச்சுமா நிற்குது. அச்சுமா நல்லா தோடி பொருத்தம் தோடி பொருத்தம் நம்ம எல்லாம் காணும். நாங்கள் இதுக்கு வந்து இந்த கருவாழை போட போகிறோம். மறக்காம தான் கட்டி அடித்து வச்சுருக்கோம். அந்த எண்ணெய்க்குள்ள போட போகிறோம். மடார் சமையல்.
டேர் போடுவோம். இது வந்து நாங்கள் 2 தக்காளி பழம் போடுவோம். சரி, எல்லாம் பழமையாக சமைக்கிற மாதிரி தான். இறக்கி கறி வந்து சமைக்கிற மாதிரி தான். இதை வந்து எல்லாம் ஊற வச்சு இறக்கியை நாங்கள் எடுத்து போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முட்டையெல்லாம் உடைச்சி நல்ல வடிவாக கட் பண்ணி வச்சுக்கேன் 2. இது இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசை கல் வச்சுருக்கேன். ஏன்னு யோசிப்பீங்க, தோசை சுடையில். ஓகே, அடுப்பு வந்து குறைச்சபடியாக இருக்குது. இதில் வந்து நான் தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட போகிறேன். கரட்டி விடுவோம். ஓகே, இப்போ இதில் நாங்கள் வந்து எண்ணெய் விட்டு நாங்கள் எண்ணெய் சூடாகிக்கணும். இதில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் போட போகிறேன். மஞ்சளை வந்து எல்லா இடமும் பரத்தி விடுவோம். மஞ்சள் எப்படி இருக்குது? வாசமாக இருக்கா? எண்ணெயில் போட்டது வாசமாக தான் இருக்கு. இதில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சுட்டு அடிக்கிறீங்களா, இது வந்து பொரிச்சு எடுக்காது. இப்போ வந்து நான் அந்த முட்டையை வந்து இப்படி இந்த சைடில் பார்த்தீங்களா பொரியுது. இது வந்து லைட்டாக பொரிச்சு எடுக்க போகிறோம். அவிஞ்ச முட்டை தானே. ஓகே, எல்லாத்தையும் வந்து இப்படி போடுவோம். சட்டி வந்து சரிவாக இருக்கிறதால அந்த வளவண்ண ஓடுது. இந்த வளத்தில் மட்டும் தான் நினைக்குது. இதுக்குள்ள வைங்க, இதில் வைங்க நடுவில். இது வந்து கொஞ்சம் வந்து அந்த பொரிஞ்சு வரட்டு கொஞ்சம் பொரிஞ்ச தண்ணியாக. ஆமாம், இறைச்சி கறி என்ன இடம்? மஞ்சள் வந்துட்டு வெள்ளை முட்டை. ஓ, மஞ்சள் போட்டு நாங்களா ஒன்றுமா? மஞ்சள் வந்து உடம்புக்கு நல்ல. மஞ்சள் வந்து மருத்துவத்துக்கே பயன்படுத்துறது. இதில் பொரிய ஒரு வாசம் வருது, டிஃப்ரெண்டான ஒரு வாசம். ஓகே, இதை வந்து நாங்கள் இப்போ திருப்பி போடுவோமா? பார்த்தீங்களா, பொன்னகமாக வந்துருக்குது பொரிஞ்சு. எப்படி உடையாமல் எடுக்கணும். பொரிஞ்சாணி உடையாதா? ஓ, பொரிஞ்சது உடையாது. என்ன செய்கிறீங்க? எனக்கு என்ன ஒன்றுமா விளங்கு. கையில் சுற்றுமில்ல, பார்த்தெடுக்கணும். அப்படி திருப்பிட்டேன். வெண்ணைக்கு வழுகி போகுது. சக்ஸஸ். ஓகே, அங்காலையும் பொறி விடுவோமா? அவ்வளவுக்கு தேவையில்லை. அவிஞ்ச முட்டை தானே, லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்ச மாதிரி வந்துடும். பொடிக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஹீட் ஆகிடுது. இதை வந்து நாங்கள் அடுப்பை வந்து நிப்பாட்டுவோமா? நிப்பாட்டிட்டு பிளேட்டில் எடுப்போம். மெஸ்ஸி என்ன குழப்படி செய்கிறீங்க? எங்கே பாட்டாலாம் போட்டு வந்துக்கிறீங்க உள்ளுக்க? குளிருது. மழை ஒருக்கா பெஞ்சிட்டு விட்டாமச்சுன்னா இது விட்டு பெஞ்சு கட்டமாக பெய்யுது. சரியா, அடுத்தது என்ன? அடுத்தது வந்து நாங்கள் கறி வைக்க போகிறோம். ஓகே,
இப்போ வந்து நாங்களும் அங்கேயும் இருக்கோம் எடுத்து பார்ப்போம். நல்லா அங்கி வந்து இதுக்கு வந்து நாங்கள் உள்ள போகலாம். கூழெல்லாம் போட்டாச்சு. இப்படியே மூடி வச்சா சரி. மூடி வச்சு இறக்கி வச்சுட்டு புளி விட சரி இறக்கி வச்சு சரியா மத்தட்டம் கரைக்கணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கறிக்கு வந்து சட்டி வச்சுட்டா அடுத்தட்ட என்ன சொன்னால் சட்டி வந்து சூடாயிட்டுது நல்லா. இதில் வந்து எண்ணெயை விட போகிறோம் தேவையான அளவு. மாமிண்ட கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இறைச்சி கறி சரி. என்னென்னு சொன்னால் உருளைக்கிழங்கு மேலே போடுறோம். பொரிச்சு எடுக்கணுமா இல்லை அப்படி சும்மா போடுறோம்? பொரிக்க மாட்டேன், அதுலேயே பொரிய வைக்க போகிறேன். எண்ணெயிலே வந்து பொரிய வைக்க போகிறோம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுவோம். பொரிச்சு போடாது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சொன்னால் முட்டை கறிக்கு வந்து நிறைய வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து போட்டாச்சுது. இப்போ வந்து நான் சம்பையில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை. இது வந்து தான் கறிக்கு எப்பவுமே வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும். கருவேப்பிலை ரம்பையில் போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்குவோம். சம்பையில் வதங்காக்க ஒரு நல்ல வாசம் அடிக்குதா. கட்டிக்கறி வாசம். சம்பையில் கட்சிக்கு தானே கூட போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பெருஞ்சீரகம் போடுறேன். கொஞ்சம் கடுகு போடுறது இல்லையா? கடுகு தான் போடுவேன். கடுகு போடுவேன், நான் போட போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு. எனக்கு வந்து வெந்தயம் வந்து கூட போட்டால் அப்படி விருப்பம் கறிக்கு. இப்போ வெந்தயம் தான் போட போகிறேன். ஓகே இப்போ வந்து நான் நல்ல நிறைய வெந்தயம் எடுத்து வெந்தயத்தை போடுவேன். வெந்தயம் வந்து கறிக்கு கூட போட்டால் நல்ல வாசனை இருக்கும். வெந்தய கறியை வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா? வெந்தய கறி தெரியும். வெந்தய கறி வச்சு சாப்பிடுவாங்க, உள்ளி கறி வச்சு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. இது வந்து நல்லா வதங்கி வர வேணும். எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை வதங்கல்ல வந்து வெங்காயம் இருக்கு. நான் இந்த டைம்ல வந்து உருளைக்கிழங்கு போட போனேன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வந்து நான் எண்ணெயில் ஒரு வதங்கின மாதிரி அதை பொரிஞ்சு வரும். பிந்தி போட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கறிவிடும். அப்போ அரை வதங்களோடு போட்டோம்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து ஒரு பொரிஞ்ச தண்ணியாக வர போகுது பாருங்க. அதாவது நான் வந்து வேலைக்கு உருளைக்கிழங்கு போடுவேன். இதை வந்து இப்போ நாங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுவோம். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் மண்ணெண்ணெயில வதங்கி வரணும்னு மட்டும்னா நான் அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டால் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். வேலைக்காக வந்து அந்த பொரியிற தண்ணி இருக்குது. உப்பு போட்டு தான் எல்லாம் பொரிப்பாங்க. உப்பு போட்டால் பொரிஞ்சிடும் பக்கம் அப்படியே. அதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். கறிக்கு உப்பு போடுறாங்க, கொஞ்சமாக போட்டிருக்கேன். நாங்கள் கூட பார்த்து போடுவோம். இந்த உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக போட்டுருக்கேன். இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா மாறுதல்ல. நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூட வாங்கி விட்டுறேன் சொன்னால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரிஞ்சு வேணுன்றதுக்காக. இது வந்து நாங்கள் பொரிச்சு காய்ச்சல தானே கறி பொரிச்சு சமைக்கல தானே அந்த கறி. கொஞ்சம் என்ன சொல்லுவோம் இளம் பொரியெல்லாம் வந்து அந்த முட்டை அவிச்சு ஒரு டிஃப்ரெண்டாக வந்து பொரிச்சு எடுத்துருக்கேன். அதால் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் நல்லா இருக்கும் கறி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு இங்கே பாருங்க நல்லா பொரிஞ்சு பொண்ணுரமாக வெங்காயம் வந்துக்குது. இப்போ வந்து நாங்கள் இப்போ தக்காளி பழம் போட போகிறோம்.
தக்காளி பழம். அந்த வாசம் வாசமாக தான் இருக்கு. என்ன சொன்னால் தக்காளி பழத்தில் வந்து தண்ணி நிற்கிதானே வந்து எப்படி பொறிஞ்சு சவுண்டு வரும். இறைச்சிக்கறி அங்காளம் உனக்கு முட்டைக்கறி இஞ்சாலம் உனக்கு. அதை வந்து நல்லா கறியாக இது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுரமாக தான் வந்துருக்குது. உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்த மாதிரி வந்துருக்கு. இது கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியில் வந்து இந்த தக்காளி வந்து வதங்கிடாது. எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து இறைச்சி கறிக்கிறதுக்கப்புறம் நல்ல சூப்பராக எல்லாம் பற்றி தான் இருக்குது. சூப்பராக தான் வாசம் தான் தூக்கு. ஓகே, இறைச்சி கறி முடிஞ்சுது. இங்கே முட்டைக்கறி ரெடி பண்ண சரி சாப்பிட தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் சாப்பிட தானே ஒன்று முறையாக சமைக்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வதங்கி வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து பாலை விடுவோம். தேங்காய்ப்பா இன்னைக்கு வந்து தூளிப்பாக போட மாட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெசிக்கு வந்து கிளி எடுக்க போகிறோம். மெசிக்கு சொதி இப்போ அதிகத்தில் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து மெசிக்கு எடுக்கிறதால வந்து நான் முட்டையை வந்து வேலைக்கே போடுவேன். இல்லாட்டி கடைசியாக போட்டுக்கலாம். மெசிக்காக வந்து முட்டையை வந்து போடுவேன். கறிக்க நல்ல அழகழகாக வந்து பாதி பாதியாக இருக்குது முட்டை. ஓகே, இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டுக்கும். அதுக்கு பிறகு வந்து தூளை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ வந்து கறிக்கு உப்பு போட போகிறேன். வந்து சொதி வந்து கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ வந்து தூளை போடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளெல்லாம் வந்து போட்டாச்சுது. கறி கொஞ்சம் கொதித்து வத்தி வரட்டுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல திக்கான குழம்பா எண்ணெய் பிரிஞ்சு கறி வந்துட்டுது. கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து சாப்பிடும்போது பார்ப்போம். ஓகே, இப்போ வீணா கலைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் கலைக்க போகிறோம். ஓ, மெயின்னு சொன்னால் அவருக்கு ஒரு கோல் வந்தா போல் வெளியே போயிடுச்சுதால். அப்போ வந்து இப்போ சஜியும் சாருக்கான் தான் சாப்பிட்டு சொல்ல போகிறாங்க நான் வச்ச கறியும் எப்படி இருக்கு. சரியான பசி தானே. நல்லா கறியெல்லாம் தான் இருக்குன்னு நல்ல வெள்ளைச்சோறு, இறைச்சி கறி, முட்டை குழம்பு. ஆனால் இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான குழம்பா இருக்கு. பொரிச்சு வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மற்ற வந்து சம்பல் போடணும். சோதுன கரண்டி அந்த எடுத்துட்டு இல்லை குழம்பு கரண்டி எடுத்து வைக்கலாம். நான் தான் மாறி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமா சாப்பிடணும் தாங்க. அதுதான் சோறு அளவா போடுவோம். கறி ரொம்ப எடுக்கிறேன் வேணாம் முறை சிவடியை சாப்பிடுங்க. போட்டு சாப்பிடலாம் தானே. இல்லை இல்லை இருக்குதானே போட்டு சாப்பிடலாம் தானே. ஏன்னா ரசிக்கிறது தானே விருப்பம். சரி சரி சோறு எல்லா சாப்பாடும் வந்து சுட இருக்கு. மழை நேரம் சுட சுட பொரியல் வீடியோல வச்சுதான் அதுதான் சரி. கொஞ்சம் நல்லா சாப்பிடணும். என்னன்னு சொன்னா மெசியையும் நஸ்மியையும் பாக்குறதுலயே மாமி வந்து வச்சிருக்கால பொரியலை நாங்க மறந்துட்டோம். அப்பா இது கடும் குழம்பா கிடக்குது. ஏன்னா கொஞ்சம் வச்சிருக்கானே டேஸ்ட் பண்ணி பாப்பேன். இந்த ரெண்டு குழம்புண்ட முறையில குழம்பு டேஸ்ட் பண்ணி நல்ல உரைப்பா நல்லா இருக்கும். எண்ணெய் எல்லாம் ஆனா மழைக்கு ஒரு விதமான சாப்பாடு.
இந்த சோறு சுடுவது குழம்பு கறி சுடுவது இது என்ன மழைக்கு வந்து சூடா சாப்பிட நல்லா தான் இருக்கு. அதோட செம்ம பசியும் இல்ல. ஓ கறிமுளகா எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களோ? உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம என்ன செய்ய போறதுன்னா முட்டை குழம்பு தான் சாப்பிட போறோம். ஓ ஏன்னு சொன்னா நான் பார்த்தா வித்தியாசமா இருந்தது. வெந்தயம் போட்டிருக்கீங்க. ஓ வெந்தயம் எல்லாம் போட்டது நல்ல வாசனையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. அப்பா நல்ல டேஸ்டா இருக்கு. என்னன்னு சொன்னா கொண்டே காணும் போல இருக்கு இந்த சோறு. சாருவக்காவும் சதியும் நல்லா சமைப்பினா இப்ப எனக்கு சொல்லிக்கிறேன் நல்லா இருக்கு. ஆமா கைப்பக்குவமா புளி இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பர். என்ன இது என்ன குழம்புண்டா? அவிச்சு பொரிச்சு ஓ தாளிச்சு வச்ச குழம்பு. முட்டை அவிச்சு பொரிச்சு தாளிச்சு வச்ச குழம்பு நல்லா இருக்கு. முட்டை குழம்பு ஒண்ணே சொல்றதுதான். அது வந்து ரச்சியும் வச்சிருக்கிறோம். நீங்க அப்படி சொல்ல மாமி கோவிக்க போறாங்க. பொரியல் வந்துட்டு சதி வீடியோல இறக்கி விடுவாங்க. ஓ மாமி சரியான வேலையா நின்றவங்க. அங்க சின்னவ 2 பேரும் பெரிய குழப்படி. வேலையெல்லாம் பெரிய வேலையே இல்ல சரியா. அவக்கு வந்து பிள்ளைய பாக்குறத பெரிய வேலை. ரெண்டே பெரிய நட்டம் குடும்பத்தனத்தால சம்பவமே நடத்திட்டு நம்ம பொரியல் நல்லா இருக்கு. முட்டை குழம்பு வேற முன்னாள் வைக்கவே நல்லா இருக்கும். வெந்தய வாசனை நல்லா இருக்கு. சாப்பிட வந்து நல்லா இருக்கும். வெள்ளை புட்டு நல்ல டேஸ்டா இருக்கு முட்டை குழம்பு. அதோட நல்ல மழையும் தானே இப்ப மழை சுடத்துல சாப்பிட நல்லா இருக்கு. வெளியில வந்து கிளைமேட் பாத்தீங்கன்னா ஒரு குளிர் தன்மையா இப்படி எல்லாம் சொல்லி நாங்க சாப்பிட இந்த கேமராமேனுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு. இதை விட கொடுமை ஒன்றும் இல்லை. வெளியே போக மாட்டேன். என்னன்னு சொன்னா அவர் வெளியே போனதெல்லாம் நான் இப்ப சாப்பிடல. அவருக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா என்னட்டு இந்த பழக்கம் இல்லை. நாங்க இப்ப வேற சேர்ந்து சாப்பிடுவோம். அவர் பசிச்சாலும் வந்து இந்த பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கணும். ஆனா நாங்க அப்படி இல்லை. அப்படியே இல்லை. என்னன்னு சொன்னா எங்களுக்கு வேலைகள் இருக்கும், நவையலுக்கும் வேலைகள் இருக்கும். வேலைகள் இருக்குமா பார்த்தால நாங்க எங்கிட்ட வயிற்ற வந்து பட்டினி போடக்கூடாது. சூப்பரா இருக்கும். எங்க லேட் ஆயினாலும் சாப்பாடும் நல்லா இருக்கு. அப்படி இப்ப நாங்க என்ன சாப்பிடணும்னா சாப்பிட போறோம் வடிவா. அதனால என்ன செய்யணும்னா வீடியோ கோல் எடுக்க விடணும் அவங்க ஹஸ்பண்டுக்கு. நிக்கிறீங்க வாங்க நம்ம வயிறுக்குள்ள வந்து அவன் சாப்பிட தானே வேணும். சரியான பசி தானே. அப்ப நாங்க வந்து இனி சியானு வீணா சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பிட்டேன் 2 மணி தான் சாப்பிடுறோம். இது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. கேமராமேனை பார்க்க வந்து பசியோட நாங்க இப்படி போட்டு வளர்த்துக்கிட்டு அப்படி இல்ல செய்யல. நாங்க இப்ப அவர் வர சாப்பிட சரியா இருக்கு. அப்ப சரி அப்ப வந்தோன்னு போல எனக்கு தெரிஞ்சு. சரி அப்ப நாங்க என்னன்னு சொன்னா வீணாம் சியானம் வந்து சாப்பிடும்போது சாப்பிடுமே கண்டிப்பாங்க. உண்மைக்குமே சாப்பாடு சூப்பரா இருக்கு. நாங்க அதைத்தான் மறுபடியும் சொல்லலாம். அடுப்புக்கு அப்புறமா வந்து ஒரு மழை நேரத்துல நல்ல ஒரு இதமான சூடான சாப்பாடு. ஓகே ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இப்பதான் வந்து நிக்கிறார் சாப்பிடறதுக்கு. சாருவக்கா சதி எல்லாம் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னோம் இந்த கறியை. பொய்யா சொன்னீங்க சதி? இல்ல இல்ல நான் உண்மைதான். நல்லா இருக்கு. சமைக்க தெரியும் தானே. டேஸ்டா தான் சமைச்சீங்க. சமைக்க நல்ல வாசமா தான் இருந்தது. அந்த அப்படி இந்த வாசனை எனக்கு பிடிச்சது. முட்டைக்குழம்பு அதான் சொன்னேன். அதுக்கு வந்து சதி நல்ல பேரோடு வச்சிருக்கேன். என்ன சதி? அவிச்சு பொரிச்ச தாளிச்ச முட்டை குழம்பு. ஓகே இப்போ வந்து சாப்பிட்டு பாப்போம் நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கையில சாப்பிட்டு பாப்போமா. முட்டை கறியை சாப்பிட்டு பாக்கலாம். எல்லாரும் அப்படி சொல்லிட்டேன். முட்டை கறியை சாப்பிட்டு பாக்குறீங்களா? நல்லா இருக்கு. ஓகே இந்த வேலைப்பழு காரணத்தும் கூட சாருவக்கா சாத்தி எல்லாருமே வந்து இந்த உங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது
அதான் நாங்க சமைச்சதை நீங்க சொல்லுங்க. எல்லாரும் வந்து சேர்ந்து நின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எல்லாருமே வந்து பிஸியா திடீர் இந்த நேரத்துல உண்டை வந்து சேர்ந்து வந்து சமைச்சு சாப்பிட்டது வந்து சந்தோஷமான விஷயம்தான். ஓகே, இது போல வந்து நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க, குடும்பத்தோட வந்து சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த முட்டை கறியும் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். அதாவது கணவனுக்காக காத்திருந்து சாப்பிடுற ஒரு மருமகளா இருக்கு. மனைவி அதான் இல்ல, நாங்க மருமக 3 இருந்தாங்க சொல்றோம். நாங்க அப்படி இல்ல, அப்படி பாசிக்கலாம் இல்ல. நான் சும்மா பாடி சொன்னேன். நான் முந்தியும் அப்படித்தான். ஸ்டார்டிங் கல்யாணம் செய்த ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்தோன்னு சாப்பிடுறது பல. வேலைக்கு போனா சாப்பிட்டீங்களோன்னு இருக்கா போன்ல கேட்டுட்டு சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்டாடியும் சாப்பிட்டான்னு போன்ல சொல்லிடுறாரு. என்ன நான் சாப்பிடாம இருப்பேன்ன்றதுக்காக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.